குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். நாளை கூடும் பார்லிமெண்ட். அனல் பறக்கும் விவாதத்திற்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் தயார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை துவங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி டெல்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், JMM, JDU உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எம்பிக்கள் ஆதரவு தேவை என பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கேட்டுக்கொண்டார். கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பற்றி அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சு, விவசாயிகள் போராட்டம், ஹிந்தி திணிப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றனர். இந்த கூட்டத்தொடரில் எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும். அவர் பார்லிமெண்டில் உரையாற்ற வேண்டும் என காங்கிரஸ், NCP பவார் கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். எம்பிக்களின் கருத்துக்கள் பெறப்பட்ட நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் முடிந்தது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கூட்டத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களிடமும் கருத்து கேட்கப்பட்டது. மொத்தம் 51 கட்சிகளை சேர்ந்த 54 உறுப்பினர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களில் 40 பேர் தங்கள் கட்சி சார்பிலான கருத்துக்களை முன்வைத்தனர். மக்களுக்கு பலன் தரும் விஷயங்கள் குறித்து எம்பிக்கள் விவாதிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம். பார்லிமெண்ட் விவகாரத்தில் நாட்டு நலன் கருதி எம்பிக்கள் செயல்பட வேண்டும். பார்லிமெண்ட் நேரத்தை வீணடிக்க கூடாது. பார்லிமெண்டை சுமூகமாக நடத்துவதில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என இருதரப்புக்கும் பொறுப்பு உள்ளது. அதிக எம்பிக்கள் உடைய கட்சிகளுக்கே பார்லியில் பேச அதிக நேரம் ஒதுக்கப்படுவதாக சிறிய கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. எம்பிக்களின் எண்ணிக்கையை பொறுத்தே நேரம் ஒதுக்கப்படுகிறது. இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வருவது பற்றி லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா தலைவரிடம் வலியுறுத்துவோம். 1 முதல் 2 எம்பிக்கள் உடைய சிறிய கட்சிகளின் எம்பிக்களுக்கும் போதிய நேரம் ஒதுக்க அலுவல் ஆலோசனை குழுவிடம் பரிந்துரைப்போம் எனவும் கிரண் ரிஜிஜு கூறினார். இந்த கூட்டத்தொடரில் மணிப்பூர் மாநிலத்திற்கான GST மசோதா, IMM சட்ட திருத்த மசோதா, சுரங்கம் மற்றும் கனிம வள மேம்பாடு பற்றிய சட்ட திருத்த மசோதா, போதைப்பொருள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Well, we have asked for several discussions. We have asked discussions personally on Operation Sindoor, on farmers, Berozgari. Many MPs have asked discussion on President Trump's statement on what the tariffs will be. India needs to know the answers. There are a lot of issues on the Hindi language issues in various states, and one issue is private members bill was passed. Now we want to know what is the status and when will it be implemented. And private members bill is a bill or a chance every MP gets to raise his or her issues, which last entire session we did not get an opportunity. So lot of issues, Operation Sindoor, किसान, बेरोजगारी, महंगाई, प्रेसिडेंट ट्रम्प का जो स्टेटमेंट आया है ट्रेड पे, हिंदी भाषा, उसके बाद महिला आरक्षण बिल और प्राइवेट मेंबर्स बिल. We want the honorable Prime Minister to address the nation. और जो छोटे छोटे पॉलिटिकल पार्टीज के लोग हैं, विशेष करके जिस पार्टी के 1 या 2 सदस्य होते हैं, उनको बोलने का कम समय मिलता है, क्योंकि संख्या का हिसाब से पार्लियामेंट का सिस्टम चलता है. लेकिन हम लोगों ने इसको अपने संज्ञान में लिया है और छोटे पार्टियों को 1-2 MPs वाले पार्टीज को हम पर्याप्त समय कैसे दें, इस पे भी हमने सहमति जताई है. हम स्पीकर साहब और हाउस के चेयरमैन साहब के सामने में रखेंगे. फिर बिजनेस एडवाइजरी कमेटी में ये मुद्दे को भी रखेंगे. 3 பாமக MLAக்கள் அதிரடி நீக்கம். அன்புமணிக்கு ராமதாஸ் அதிர்ச்சி. காரணம் என்ன? பரபரப்பு தகவல்கள்.
பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் 6 மாதங்களாக மோதல் நடந்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் அவரை செயல் தலைவராக்குவதாகவும் ராமதாஸ் அறிவித்தார். பாமக தலைவர் பதவியை நானே வைத்துக் கொள்கிறேன் எனவும் அப்போது ராமதாஸ் அறிவித்தார். 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமக 23 தொகுதிகளில் நின்று 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இவர்களில் GK மணி, அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் நிற்கின்றனர். மயிலம் MLA சிவக்குமார், மேட்டூர் MLA சதாசிவம், தருமபுரி MLA வெங்கடேஸ்வரன் ஆகியோர் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளனர். கட்சியில் இருந்து அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் தொடர்ந்து நீக்கி வருகிறார். பதிலுக்கு அன்புமணியும் ராமதாஸ் பக்கம் இருப்பவர்களை நீக்கி வருகிறார். அந்த வகையில் ராமதாசுக்கு ஆதரவாக இருக்கும் சேலம் MLA அருளை கட்சியை விட்டு நீக்குவதாக அன்புமணி அறிவித்தார். அதைத் தொடர்ந்து பாமக சட்டசபை கொறடா பதவியிலிருந்து அருளை நீக்க வேண்டுமென அன்புமணி ஆதரவு MLAக்கள் மூவரும் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இது ராமதாசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அன்புமணிக்கு ஆதரவாக கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி மயிலம் சிவக்குமார், மேட்டூர் சதாசிவம், தர்மபுரி வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 MLAக்களையும் இன்று ராமதாஸ் நீக்கியுள்ளார். இது தொடர்பாக ராமதாஸ் ஆதரவாளரான பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாமக MLAக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் மூவரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செய்து வரும் செயல்களை சட்டசபை கட்சித் தலைவர் GK மணி கட்சித் தலைமைக்கு கொண்டு வந்தார். இது தொடர்பாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிசீலித்தது. 3 MLAக்கள் மற்றும் வழக்கறிஞர் K பாலு ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து அருளை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டதாக பொய்யான தகவலை சொன்னது ஒழுங்கீனமான செயல் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. எனவே 4வரும் கட்சியின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். ஒழுங்கு நடவடிக்கை குழு முன் விசாரணைக்கு அவர்கள் 4வரும் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். எனவே கட்சித் தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் அவர்களிடம் விசாரணை முடியும் வரை எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என அன்பழகன் கூறியுள்ளார். பாமக சமூக நீதி பேரவைத் தலைவராக வழக்கறிஞர் பாலு பதவி வகித்தார். அவரை கடந்த மாதமே அப்பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ் அவருக்கு பதிலாக கோபுவை நியமித்தார். இப்போது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் பாலு நீக்கப்பட்டுள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் MLAக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பாமகவினர் திரளாக கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை செய்ததில் 3 MLAக்களும் முக்கிய பங்கு வகித்த நிலையில் அவர்களை ராமதாஸ் அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கோயில் வரவு செலவு கணக்கை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க இந்து முன்னணி கோரிக்கை. இந்து முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டம் கரூரில் நடந்தது. காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூரில் மாநில செயற்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று, சமீபத்தில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் 2000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் செஞ்சு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து முறை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வரவு செலவு கணக்கு காமிக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் கோயிலில் 400 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி பல்வேறு கோயிலில் செலவு செஞ்சதுக்காக அவங்க கணக்கு எழுதியதற்காக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்கள், பக்தர்கள், தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் பெரிய நன்கொடை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும் அப்படி நாம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான தகவல் இல்லை. சிவநாடார் அப்படிங்கிறவர் திருச்செந்தூருக்கு பெரிய நிதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு தொழிலதிபர்லாம் கொடுத்துருக்காங்க. இதை கணக்காக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உடனடியாக இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கணக்கு சொல்லுவார், வரவு செலவு வெள்ளை அறிக்கை விடுவார்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். சமீப காலங்களில் சின்ன குழந்தைகள் எல்லாம் பாலியல் இதுக்கு பலியாகிறாங்க. அதுக்கு காரணம் போதைப் பொருள். இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்தணும். போதைப் பொருள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த உளவுத்துறைகள்லாம் தெரிஞ்சும் கூட கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு இந்து அதை வன்மையாக கண்டிக்கின்றது. வருகின்ற இந்த 26 சட்டமன்றத்தில்
சரியான வாக்காளர் பட்டியலை திருத்த வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். நிறைய போலியான அந்த பட்டியல் இருக்கின்றது. பங்களாதேஷை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து அதில் அந்த பட்டியலில் இருக்கிறாங்க, இடம்பெயர்ந்துருக்காங்க. அதனால் சரியாக கணக்கெடுக்கணும் அப்படின்னு இல்லை, இப்படி சில தீர்மானங்கள் எல்லாம் வந்து இந்த செயற்குள்ள எதிர்பார்க்கிறோம். படுக்கை அறையில் கிடந்த மதுரை ஆதீனம் எழுப்பி விசாரித்த சென்னை போலீஸ். 1 மணி நேரம் துருவி விசாரணை. சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு கடந்த மே மாதம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதீனம் மே 2ஆம் தேதி காரில் சென்றார். உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவை கடந்தபோது மதுரை ஆதீனம் கார் மீது ஒரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. தூங்கிக் கொண்டிருந்த ஆதீனம் எவ்வித காயமும் இன்றி தப்பினார். இந்த சம்பவம் குறித்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக பகீர் குற்றச்சாட்டை கூறினார். இந்த சதியில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஏனென்றால் அந்த காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர், தாடி வைத்திருந்தனர் என்றும் கூறி பரபரப்பை கிளப்பினார். மதுரை ஆதீனத்தின் குற்றச்சாட்டு இரு மதத்தினருக்கு இடையே மோதலை உருவாக்கும் வகையில் உள்ளதாக சென்னையைச் சேர்ந்த வக்கீல் ராஜேந்திரன் சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கிய சென்னை கோர்ட் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென அவருக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக இன்று அவரிடம் போலீசார் விசாரணை நடத்த திடீரென முடிவு செய்தனர். உடல்நிலை சரியில்லை என மதுரை ஆதீனம் கூறினார். ஆனால் விசாரணை நடத்துவதில் போலீசார் உறுதியாக இருந்தனர். அதன்படி சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் இன்று காலை 11 மணிக்கு மதுரையில் உள்ள ஆதீன மடத்துக்கு சென்றனர். உடல் நலமின்றி இருக்கும் ஆதீனத்திடம் விசாரணை நடத்தக்கூடாது என பாரதிய ஜனதாவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை ஆதீனத்தை தொல்லை செய்யக்கூடாது என்றனர். போலீசாரை மடத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் பாரதிய ஜனதாவினர் மறிக்க முயன்றனர். கோர்ட் அனுமதியுடன் தான் விசாரிப்பதாக கூறிவிட்டு போலீசார் மடத்தினுள் சென்றனர். மதுரை ஆதீனம் குடல் இறக்க அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவ ஓய்வு எடுத்து வரும் நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார். போலீசார் வந்ததும் கஷ்டப்பட்டு எழுந்து படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணை துவங்கியதும் மதுரை ஆதீனம் தன்னால் எழுந்து சென்ற ஆவணங்களை எடுக்க முடியாது, ஆவணங்களை எடுத்துக் கொடுக்கவும் தனது தரப்பு வாதத்தை சொல்வதற்கும் உதவியாளரை உதவிக்கு வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார். அவரது கோரிக்கையை போலீசார் நிராகரித்துவிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தினர். வழக்கறிஞர் உதவியாளர் யாரையும் விசாரணையின் போது உடனிருக்க போலீசார் அனுமதிக்கவில்லை. போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு ஆதீனம் பதிலளித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரணை நடத்திவிட்டு போலீசார் புறப்பட்டுச் சென்றனர். இது வழக்கறிஞர்களோ இல்ல ஆதீனம் சார்ந்தவர்களோ யாருமே இங்க ஆதீனத்தோட இருக்க அவங்க அனுமதிக்கல. ஸோ காவல்துறையினர் மட்டும் தனியாக அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம், 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சு விட்டு அவர்கள் செய்தாங்க. என்னன்னா அவங்க லாஸ்ட் மினிட்டா யாருமே இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 நாள் முன்னாடி தான் சர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க இல்லை, எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு, அதனால நாங்களே பார்த்துப்போம், வேற யாரையும் பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட பொறுப்பு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. அது ஆதீனம் அவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஸோ அது நடந்தது. எந்த ஒரு இடையூறும் எங்க தரப்புல இருந்து இல்லை அப்படின்றதா சொல்லி ஆதீனம் அவர்கள் அவங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அவருக்கு இது நம்ம கேட்கல. அவர் நான் எல்லா கேள்விகள் கேட்டாங்க, எந்த கேள்விக்கு நான் மறுக்கல, அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கேன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் காவல்துறை எங்களுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நிச்சயமான முறையில் அவங்க இன்னைக்கு அவர் கூட இருக்கக்கூடிய நம்ம வழக்கறிஞர் கூட பொதுவாக எங்கேயுமே உதவிக்கு நியமிக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் அது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மடத்தில் பணி செய்யக்கூடிய அவருக்கு தொடர்ந்து அவரோட உடல்நிலை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பணியாளர் நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டோம் என்று அவங்க அனுமதிக்கல. இத்தனைக்கு அது அவருமே அது வேண்டுகோளை வச்சாரு. ஆனால் உடல்நிலை பார்த்துருப்பீங்க, இந்த நிலையில அவருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு அவர் படுத்த நிலையிலே தன்னுடைய விசாரணைக்கு கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். காவல்துறை தரப்புல ஏதாவது கடினமா கேள்வி கேட்டு அவரை தொந்தரவு பண்ற மாதிரி இருந்ததா சொன்னாங்களா? அது இப்ப நீங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல விசாரணை பண்ணதே தொந்தரவு தானே. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கறதுனால என்ன தொந்தரவு? இந்த விசாரணையே தொந்தரவு. விசாரணைக்கு வருவாங்களா? இதே முடிஞ்சிட்டாங்க. அது இனிமே தான் தெரியும் கேட்கணும். மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை நடத்துவதை முன்னிட்டு பாரதிய ஜனதாவினரும் ஆன்மீகவாதிகளும் திரண்டதால் மடம் அமைந்துள்ள பகுதியில் பரபரப்பு நிலவியது. புது எஸ்பி பதவியேற்ற சிறிது நேரத்தில் விவசாயிக்கு கொடூர சம்பவம். தலை எங்கே? எஸ்பி அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் சோனைமுத்து. வயது 62, விவசாயி. சில காலமாக குடும்பத்துடன் மதுரையில் வசித்து வந்தார். நாட்டாக்குடியில் உள்ள தனது நிலத்தை பார்த்துவிட்டு வருவதற்காக ஊருக்கு வந்தார். நிலத்தை பார்த்த பிறகு வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருந்தார்.
பிற்பகல் 3 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் வீட்டுக்குள் புகுந்து விவசாயி சோனை முத்துவை சரமாரியாக வெட்டி கொன்றது. அவருடன் அவரது நண்பர் பாண்டி என்பவரும் இருந்தார். அவரையும் மர்ம ஆசாமிகள் சரமாரியாக வெட்டினர். சோனை முத்துவை கொன்ற பிறகும் கொலையாளிகளுக்கு வெறி அடங்கவில்லை. அவரது தலையை துண்டித்து கையில் எடுத்து சென்றனர். பைக்கில் தப்பிய மர்ம கும்பல் போகும் வழியில் தலையை வீசிவிட்டு சென்றது. சோனை முத்து வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்றனர். தலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நண்பர் பாண்டியை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சோனை முத்துவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவரது தலையை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். விவசாயி தலையை போலீஸ் தேடும் வீடியோ மற்றும் போட்டோ சிவகங்கையில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. சோனை முத்துவின் தலையை துண்டித்து கொடூரமாக கொல்லும் அளவுக்கு என்ன முன்பகை இருந்தது என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனம் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் தாக்கப்பட்டு இறந்த சம்பவத்தால் எஸ்பி ஆசிஸ் ராவத் மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக புதிய எஸ்பியாக நியமிக்கப்பட்ட சிவபிரசாத் இன்று பகல் 12 மணியளவில்தான் பதவியேற்றுக் கொண்டார். அடுத்த 3 மணி நேரங்களில் கொடூரமாக விவசாயி கொல்லப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேட்டதும் எஸ்பி சிவபிரசாத் கடும் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தார். குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக எஸ்பி சிவபிரசாத் தெரிவித்தார். கொலை நடந்த நாட்டாக்குடி கிராமத்தில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தண்ணீர் வசதி இல்லை. அதிகாரிகளுக்கு பல ஆண்டாக மனுக்கள் அளித்தும் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. இதனால் பெரும்பாலான கிராம மக்கள் அந்த ஊரை காலி செய்துவிட்டு வெளியேறிவிட்டனர். விவசாயி சோனை முத்துவும் அந்த காரணத்தால் தான் மதுரையில் குடியேறினார். தற்போது குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் நாட்டாக்குடியில் வசித்து வருகின்றனர். இதனால் இந்த ஊரில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைந்துள்ளது. அதனால் சோனை முத்துவை கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் ஈஸியாக தப்பி சென்றுள்ளனர். இதனால் நாட்டாக்குடியில் எஞ்சியிருக்கும் மக்களும் பயத்தில் வாழ்கின்றனர். ஏற்கனவே அஜித்குமார் கொலை வழக்கு பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் விவசாயி தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்டிருப்பது சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபையில் விவாதம் நடந்தபோது ஆன்லைன் ரம்மியில் மூழ்கிய அமைச்சர் வைரலாகும் காட்சியால் மகாராஷ்டிரா அரசியலில் புயல். மகாராஷ்டிராவின் தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சி எம்எல்ஏ ரோஹித் பவார் வீடியோ ஒன்றை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார். அதில் மாநில வேளாண் அமைச்சர் மாணிக் ராவ் கோகாடே சட்டசபைக்குள் மொபைல் போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடிக் கொண்டிருந்தார். பாருங்கள், இதுதான் மாநில வேளாண் அமைச்சரின் கடமை உணர்வு. சட்டசபையில் ஆன்லைன் கேம் விளையாடும் அமைச்சரே, கொஞ்சம் ஏழை விவசாயிகளின் வேளாண் பூமியிலும் காலடி எடுத்து வைப்பீர்களா என ரோஹித் பவார் அந்த வீடியோவின் கீழ் கேட்டுள்ளார். துணை முதல்வர் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேளாண் அமைச்சர் மாணிக் ராவ் கோகடேவின் இந்த செயல் மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டிய அமைச்சர், அதுவும் விவசாயிகள் நலனுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய வேளாண் அமைச்சரே இப்படி பொறுப்பின்றி நடந்து கொள்ளலாமா? சட்டசபைக்குள் சபை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாடுவது மிக முக்கியமா என எதிர்க்கட்சிகள் சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றன. தன் செயல் பற்றி மாணிக் ராவ் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அதே சமயம் மாநிலத்தில் ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள துணை முதல்வர் ஷிண்டேயின் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் சஞ்சய் நிரூபம் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். சட்டசபையில் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பு. அமைச்சர் மாணிக் ராவ் சட்டசபையில் ஆன்லைன் கேம் விளையாடியதாக வீடியோ வெளியாகியுள்ளதாம். ஆனால் நான் அதை இன்னும் பார்க்கவில்லை. எனினும் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையதல்ல. அதே சமயம் இதை இவ்வளவு பெரிய அரசியலாக்க வேண்டிய அவசியமும் இல்லை என சஞ்சய் நிரூபம் கூறியுள்ளார். சட்டசபையில் ரம்மி கேம் ஆடிய மாணிக் ராவ் குறித்து தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சி மூத்த தலைவரும் எம்பியுமான சுப்ரியா சுலே கூறியதாவது: மகாராஷ்டிரா சட்டசபையில் எப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது? மக்கள் நலனுக்காக பேச வேண்டிய அமைச்சர் ஒருவர் ஆன்லைன் கேம் விளையாடியுள்ளார். அதுவும் மகாராஷ்டிராவில் கடன் வறட்சியால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கையில் அந்த துறை அமைச்சர் ஜாலியாக கேம் விளையாடுகிறார். ஆன்லைன் கேம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் பிரச்சினை மீது அக்கறை இல்லாத அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையென்றால் முதல்வர் ஃபட்னவிஸ் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுப்ரியா சுலே கூறினார். மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, மராத்தி மொழி பேச மறுத்தவர் மீது தாக்குதல் என அடுத்தடுத்த பிரச்சினைகள் எழுந்த நிலையில் தற்போது அமைச்சரின் ஆன்லைன் கேம் விளையாட்டு அடுத்த புயலை கிளப்பியுள்ளது. किरण रिजिजू, बिकॉज महाराष्ट्र में जो महाराष्ट्र के कृषि मंत्री है उनका एक वीडियो निकला है जहां हाउस जब चालू था, डिबेट चल रही थी, तो महाराष्ट्र के जो
मंत्री है कि कृषि मंत्री है वो मोबाइल पे रम्मी खेल रहे थे। वो वीडियो अभी आया है और ये बहुत चिंता की बात है। एक तरफ हम मांग कर रहे हैं कि जो ऑनलाइन गेमिंग है उसे घर बर्बाद हो रहे हैं और उस पर बैन आना चाहिए, ऐसी चर्चा समाज में हर तरह से आ रही है। और महाराष्ट्र के कृषि मंत्री जब असेंबली चल रही है, असेंबली में बैठ के अगर मोबाइल पे रम्मी खेलने लगे तो क्या, और आपको पता है वो भी डेटा मेरे यहाँ आया है कि महाराष्ट्र के मंत्री का स्टेटमेंट है मकरंद पाटिल का, उन्होंने कहा है फ्लोर ऑफ द हाउस पे कि जनवरी 25 से मार्च 25 तक 750 किसानों ने आत्महत्या की है। तो एक तरफ 3 महीनों में 750 किसानों में आत्महत्या की है और महाराष्ट्र के कृषि मंत्री ये गेम्स खेल रहे। इसका मुझे विश्वास नहीं हो रहा है कि जिस महाराष्ट्र में हम छोटे बड़े जो किसान हमारा अन्नदाता है उसके जो मंत्री है वो गेमिंग खेल रहे हैं, रम्मी खेल रहे असेंबली में। इसका खंडन होना चाहिए और उन्होंने ये जो गंदी हरकत की है उन्होंने रेजिग्नेशन देना चाहिए, नहीं तो मुख्यमंत्री जी ने उनको निकालना चाहिए। விலகிக் கொண்ட இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுடனான WCL போட்டி ரத்து, ரசிகர்கள் ஏமாற்றம். ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்கும் 2வது உலக சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட்ஸ் 20 ஓவர் லீக் தொடர் இங்கிலாந்தில் நடக்கிறது. இதில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. யுவராஜ் சிங் தலைமையிலான இந்திய மூத்த வீரர்கள் அணியில் ஷிகர் தவான், ஹர்பஜன் சிங், சுரேஷ் ரெய்னா, இர்ஃபான் பதான், யூசுப் பதான், ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, பியூஷ் சாவ்லா, ஸ்டூவர்ட் பின்னி, வருண் ஆரோன், வினய் குமார், அபிமன்யு மிதுன், சித்தார்த் கவுல், குர்கீரத் மான் ஆகிய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் இன்று நடப்பதாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் காரணமாக ஏற்பட்ட போர் பதற்றத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் முதல் முறையாக மோதவிருந்ததால் இந்த போட்டிக்கு பலத்த எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் பாகிஸ்தானுடனான போட்டியிலிருந்து ஷிகர் தவான், இர்ஃபான் பதான், யூசுப் பதான், ஹர்பஜன் சிங் உள்ளிட்ட சில வீரர்கள் விலகியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் உள்ள நிலையில் அரசியல் சூழல் காரணமாக இந்த போட்டியிலிருந்து விலகுவதாக அணி நிர்வாகத்திற்கு அனுப்பிய இமெயில் தகவலை ஷிகர் தவான் வெளியிட்டுள்ளார். முக்கிய வீரர்கள் விலகியதால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை ரத்து செய்வதாக WCL நிர்வாகம் அறிவித்துள்ளது. போட்டிக்கு டிக்கெட் வாங்கியவர்களுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும். ரசிகர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதற்காக மீண்டும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக WCL நிர்வாகம் கூறியுள்ளது.